வணக்கம். உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். இந்த கதையில் வர சித்ராவின் மனசில் ஒரு கேள்வி குடைந்து கொண்டே இருந்தது. முதல் இரவு அறையில் கணவன் முன் அமர்ந்திருக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் கணவனிடம் அதை எப்படி கேட்பதுன்னு தயக்கம். அப்படி அவள் கேட்க நினைத்தது என்ன, அதற்கு அவள் கணவன் தான் என்ன சொன்னா அப்படின்றது தான் இந்த கதை. இந்த கதை 1991 வெளிவந்திருக்கு. வாங்க இப்போ கதை கேட்கலாம். அடைத்துவிட்ட படுக்கை அறைக்கு வெளியே சிரிப்பு சத்தம் கேட்டு அடங்கிவிட்டது. அறையில் மங்கிய நீல பல்பின் ஒளி வீசி கொண்டிருந்தது. கட்டிலில் சாய்ந்தவாறு சித்ராவின் கணவன் உட்கார்ந்திருந்தான். சித்ரா வெட்கத்துடன் அவர் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள். கடிகாரத்தை பார்த்துவிட்டு, இத்தனை நேரமாக நான் தான் என்னவெல்லாமோ உளறிட்டு இருக்கேன், என்கிட்ட நீ ஒன்றுமே இதுவரை கேட்கலையே அப்படின்னு சித்ராவுடைய கணவன் கேட்டான். சித்ரா தன் கணவனை ஒரு தரம் ஏறிட்டு பார்த்துவிட்டு மௌனமான போது, என்ன சித்ரா, யாராவது நான் கேட்குறதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும், நீயா ஒன்றும் பேசக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டான் சித்ராவின் கணவன். இல்லைன்னு தலையாட்டினாள் சித்ரா. அப்படின்னா என்கிட்ட என்ன கேட்கணுமோ கேள அப்படின்னு அவள் கணவன் தூண்டினான். அவனே வலியை கட்டிக்கப் போவதாக முன் வந்த அன்றிலிருந்தே தன்னை உறுத்தி கொண்டிருந்த கேள்வியை கேட்டுவிடலாமா அப்படின்னு தோன்றியது சித்ராவுக்கு. எல்லா ஆண்களும் பெண் சிகப்பாக இருக்கணும், மூக்கு மொழியுமா கடைந்தெடுத்த லட்சுமி விக்கிரகமாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா போனால் போகட்டும்னு தாலி கட்ட வேண்டுமென்றால் கை நிறைய லட்சங்கள் சீர்வரிசை, இல்லாவிட்டால் ரொக்கமாய் மாத சம்பளம் கிடைக்கும் வேலை, இவை ஒன்றும் இல்லாத தன்னை இவருக்கு பிடிக்க என்ன காரணம்? இதுதான் சித்ராவின் மனசில் உறுத்திட்டே இருந்த கேள்வி. சொந்தமாய் போட்டோ ஸ்டுடியோ போட்டிருக்கிறார், சம்பாத்தியத்துக்கு குறைச்சல் இல்லை, பையன் பார்க்கறதுக்கும் ஆள் மோசமில்லை என்றெல்லாம் தெரிந்தபோது இந்த சம்பந்தம் எங்கே நடக்கப் போகுது அப்படின்னு ஒரு நம்பிக்கையின்மை கூட அவளிடம் இருந்தது. ஆனால் என்ன பெருசாக யோசிக்கிற, சும்மா கேளு, எதுவானாலும் பரவாயில்ல அப்படின்னு மீண்டும் தூண்டினான் சித்ராவின் கணவன். இவள் கையை பற்றி கொண்டு கட்டாயப்படுத்தினார். அவரை ஏறிட்டு பார்க்கும்போது மீண்டும் நெஞ்சுக்குள் கசிவு உண்டானது சித்ராவுக்கு. சீதனம் ஒன்றும் பேச வேணாம், அவங்களுக்கு என்ன செய்ய முடியுதோ அதை பொண்ணுக்கு செய்யட்டும், எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு இப்படி சொல்ல வேணும்னா இதே யோசனை தான் சித்ராவுக்கு. சற்று நேரம் இவள் விழிகளை பார்த்திருந்து விட்டு அவள் கணவனே சொன்னான், நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும், பரவாயில்ல, நீ வாய் திறந்து கேட்க வேணாம், உன்னோட இந்த கண்கள் மீண்டும் மீண்டும் என்கிட்ட அன்றிலிருந்தே கேட்டுட்டு இருக்கிற கேள்வியை நானே பதில் சொல்லிடுறேன். சற்று நேரம் என்னமோ நினைத்து கொண்டிருந்து விட்டு கையில் இருந்த இவள் வலக்கர விரல்களை திடீரென்று தன் கண்களில் ஒற்றிக்கொண்டு, இந்த மெல்லிசான நீண்ட விரல்கள்தான் காரணம் என்றார். அவர் எதை சூசகமாக காட்டுகிறார் என்பது புரிந்தது சித்ராவுக்கு. புரியாதது போலவும் குழம்பியது. ஆனால் இனிமேலும் இது பற்றி அவள் கணவனிடம் விளக்கம் கேட்டு பெற இயலாத கூச்சம் உள்ளுக்குள் அவளுக்கு எழுந்தது. உன்னை பார்க்க இந்த வீட்டுக்கு நான் முதலில் வந்த அன்று முன்னறையில் உட்கார்ந்ததும் கண்ணில் பட்டது சுவரில் சட்டம் போட்டு மாட்டியிருந்த ஓவியம். நிறைய வரைகள் இல்லை, ஒரு சில கோடுகள் மட்டும். வெள்ளை தாமரையும் வீணையும் பக்கத்தில் தெரிந்தும் தெரியாமலும் நிற்கும் அன்னப்பட்சியும் மயிலும் இல்லாதிருந்தால் அது கலைவாணியின் படம் என்று தெரிந்து கொள்ள முடியாத நாசுக்கு நளினம். ரொம்ப அலட்டி கொள்ளாமல் அனாயசமாய் வரையப்பட்ட அந்த சித்திரம் கன நேரத்தில் தன்னில் ஆர்ப்பரித்ததை அவன் அப்போதுதான் உணர்ந்தான். அப்போதான் சித்ரா கையில் காப்பியும் கையுமாக வந்தாள். உன் முகத்தையோ நிறத்தையோ அவன் பார்க்க விரும்பவில்லை, இந்த நீண்ட விரல்களை மட்டுமே அவன் கவனித்தான். என் முடிவை அவளுடைய அப்பா கிட்ட சொல்ல அவனுக்கு வேறு எதையும் யோசிக்க வேண்டி இருக்கவில்லை.
அப்புறம் அவன் விடை பெற்று கொண்டு இறங்கும்போது தெருவாசலில் நின்று கொண்டு ஒரு தடவை கூட அந்த சித்திரத்தை தான் சிரத்தையுடன் பார்ப்பதை கவனித்த அவளுடைய அப்பா அவள் வரைந்த படம் அப்படின்னு அவள் கணவனுக்கு அறிவித்தது கூட என்று சொல்ல தெரியாத ஒரு வகை உவகை உணர்வில் பூரிப்படையும் இவள் உள்ளம் இந்த பூரிப்பை எப்படி இவரிடம் வெளிப்படையாக தெரிவிப்பது? ஆனால் தெரிவிக்க வேண்டும் என்ற சஞ்சலமும் ஆசையும் அவளுள் எழுந்தது. ஆனால் ஏதாவது அசட்டுத்தனமாக சொல்லவோ செய்தால் தப்பாக ஏதாவது நினைத்து கொண்டு விட்டால் என்ற உறுத்தலும் அவளிடையே ஏற்பட்டது. என்னை பார்க்க எத்தனையோ பேர் வந்து போயிருந்தாங்க. தவிர அப்பாவை பார்க்க எத்தனையோ உறவுக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனால் அவங்க யாருமே இந்த படத்தை கண்டுகிட்டதாகவே காட்டிக்கல. எப்படியோ இத்தனையும் மிகவும் தயங்கி சொல்லி முடித்த போது சித்ராவின் கணவன் சிரித்தான். நானும் பார்த்திருக்க மாட்டேன். ஒருவேளை பார்த்திருந்தாலும் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் நானும் போயிருக்கக்கூடும். ஆனால் என்று இழுத்தான் அவன். அவர் குரலில் இதை சொல்லும்போது ஒரு வேதனை தெரிந்தது சித்ராவுக்கு. சற்று நேரம் மௌனமாய் இருந்துவிட்டு, லைட் ஸ்விட்ச் அங்கே தானே அப்படின்னு கேட்டவாறு எழுந்து அடைத்திருந்த அறை கதவு பக்கம் சென்று சுவிட்சை போட்டான் சித்ராவின் கணவன். பளிச்சென்று அறைக்குள் பாலாய் பிரவகிக்கும் வெளிச்சம். அவள் பக்கத்தில் வந்து கட்டிலில் உட்கார்ந்து மீண்டும் அவள் வலக்கரத்தை பற்றி விரல்களை இதமாய் நிவர்த்தி உள்ளங்கை ரேகையின் மீது அவன் வலக்கை கட்டை விரலை வைத்துவிட்டு, பார்த்தாயா சித்ரா அப்படின்னு கேட்டான் சித்ராவின் கணவன். இவள் பார்த்தால் மனம் துணுக்குற்றது. அந்த விரல் நடுவில் ஒரு வெட்டுக்காய வடு தொழுநோய் பாதித்தது போல் குறுகி சூம்பி போய் மொத்தத்தில் அலங்கோலமாய். இவள் முகபாவத்தை பார்த்துவிட்டு, பயப்படாதே, பார்க்க தான் பயங்கரமாக இருக்கே தவிர இப்போ வலி ஒன்றும் இல்லை. எலக்ட்ரிக் ஷாக் பட்டு இப்படி ஆயிட்டுதுன்னு எல்லாரும் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் நிஜமாக நடந்தது என்று 15 ஆண்டுகளுக்கு முன் பள்ளி இறுதி வகுப்பில் அவன் படிக்கும்போது நடந்ததை சொன்னான். அடி நாட்களிலிருந்தே படம் வரைவதில் அபார ஆர்வம். வகுப்பில் கரும்பலகையில் ஏதாவது படம் வரைய வேண்டியிருந்தாலும் பள்ளி விழாக்களில் சித்திரம் தீட்டி ஏதாவது அலங்கார வேலைப்பாடுகள் செய்ய வேண்டியிருந்தாலும் தலைமை ஆசிரியர் உட்பட எல்லா ஆசிரியர்களும் இவனை தான் அழைப்பார்கள். வகுப்பில் சும்மா உட்கார்ந்திருக்கும் போதும் இவன் விரல்கள் எதையாவது கிறுக்கி கொண்டிருக்கும். சித்திரக்கலையில் அப்படி ஒரு ஈடுபாடு. இதுக்கெல்லாம் குருவோ ஆசானோ இல்லாது தன் பாட்டுக்கு சுயேட்சையாய் தனக்குத்தானே வளர்த்து கொண்ட கலை. அப்போதுதான் நகரத்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் எல்லாரும் பங்கெடுத்த சித்திர போட்டியில் இவனுக்கு முதல் பரிசு கிடைத்தது. பக்கத்து ஓவிய கல்லூரி ஆளில் ஏனைய மாணவ மாணவிகளின் கூட தரையில் டிராயிங் ஷீட்டை பரப்பி 1 மணி நேரத்தில் அவசர அவசரமாய் வரைந்து கொடுத்த ஓவியம். ஏதாவது ஒரு இயற்கை காட்சியை வரைய வேண்டும் என்றுதான் எண்ணியிருந்தான். தூரிகையை கையில் எடுத்து வரைய தயாராகும்போது இதே எண்ணம்தான். ஆனால் திடீரென்று ஆளுக்குள்ளே வரும் முன் வெளியில் ரோட்டோரத்தில் கண்ட ஒரு காட்சி அவன் கண்முன் தோன்றியது. பார்த்த அருவருப்பான கோர முகம் கொண்ட ஒரு பிச்சைக்காரி கிருஷ்ண விக்கிரகம் போன்ற அழகான குழந்தையை நெஞ்சோடு சேர்த்து பாலூட்டி கொண்டிருந்த காட்சி. இது அவள் பெற்ற குழந்தைதானா, இல்லை எங்கிருந்தாவது திருடி இருப்பாளா? திருடி இருந்தால் இப்படி பாசமுடன் தாய் அமுது ஊட்டி கொண்டிருப்பாளா? இப்படி நெஞ்சில் குடைந்தெடுத்த சந்தேகங்கள். இயற்கை காட்சியை நெம்பி தள்ளிவிட்டு தூரிகை வாயிலாய் காகிதத்தில் வரைகளாய் நீண்டு சுருண்டு அவன் வரைந்தான். பள்ளி நோட்டீஸ் போர்டில் எல்லாரும் பார்க்கும் பொருட்டு மாட்டியிருந்த முதல் பரிசு பெற்று பள்ளிக்கு பெருமை தேடி தந்த படம் பூதனை மோட்சம் என்று ஆசிரியர்களும் மாணவர்களும் சொல்லி பரவசம் கொண்டார்கள். அத்தனைக்கு தத்ரூபமாக இருந்த சித்திரம். பல ஆசிரியர்களும் மாணவர்களும் வந்து பாராட்டினார்கள்.
ஆனால் மதிய இடைவேளையில் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு விட்டு வரும்போதே இவன் கவனித்தான். மாணவர்கள், சில ஆசிரியர்கள் சிறு சிறு கும்பலாய் நின்று என்னவோ பேசிக்கொள்கிறார்கள். இவனை பார்க்கும் அவர்கள் பார்வையில் வெறும் பாராட்டுதல் உணர்வு மட்டும்தானா? இவனுக்கு புரியவில்லை. என்னவா இருக்கும் என்று யோசித்தவாறு வகுப்பறையில் வந்து தன் இருக்கையில் உட்கார்ந்ததும் அடுத்த வகுப்பிலிருந்து வெறி நாயாய் பாய்ந்து வரும் பத்ரன், என் முகம் என்னடா ராட்சசி முகமா உனக்கு தோன்றுதா அப்படின்னு கத்தினான். அவன் உதைப்பட்டு இருக்கையிலிருந்து கீழே விழுந்தான். இவன் அடுத்த உதையை தடுக்க நீட்டிய இவன் வலக்கட்டை விரலை கடித்து குதறிவிட்டு, உனக்கு இதுவே வேலையா போச்சு, பிடிக்காதவங்களை பற்றி தாறுமாறாக படம் வரையிறது, இனி எப்படி வரைவேன்னு பார்க்கட்டும் என்று சொல்லிவிட்டு வகுப்பை விட்டு வெளியில் இறங்கி ஓடிவிட்டான். இப்போது அறைக்குள் மங்கிய நில ஒளி மட்டுமே. ஜன்னலுக்கு வெளியில் கருமையிலிருந்து சிகப்புக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் வழுக்கி கொண்டிருக்கும் ஆகாயம். ஸ்கூலில் சில ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் நான் படம் வரைவது அவ்வளவாக பிடிக்காது என்பது எனக்கு முன்னாலேயே தெரியும். ஆனால் விளையாட்டு போக்கில் நான் கிறுக்கிய கார்ட்டூன்களும் ஸ்கெட்ச்களும் எல்லாம் அவங்க மனசில் இத்தனைக்கு பெரிய பகையை வளர்த்திருந்தது என்பது இந்த சம்பவத்துக்கு அப்புறம்தான் எனக்கு தெரிய வந்தது. பொறாமை பிடிச்சவங்களும் இருந்திருக்கலாம். பத்ரன் எதுக்கெடுத்தாலும் வெகுண்டெழுகிற டைப். ஸ்கூலில் பசங்களுக்கெல்லாம் அவனிடம் கொஞ்சம் பயமும் உண்டு. எங்கிட்டையும் வந்து மோதி இருக்கான். ஒருவேளை அவன் மீது என் அக மனசில் இருந்த வெறுப்பு தான் நான் அறியாமலேயே பூதகியின் முகத்தில் வந்து விடிந்திருக்கலாம். ஆனால் நான் வேணும்னு அப்படி வரையலை. ஆனால் யாரும் அதை நம்பலை. அது மட்டும் இல்லை, முன்னால் என்னை பாராட்டினவங்க கூட உள்ளூர அவன் கட்சி அப்படின்னு அறிஞ்சிக்கிட்ட போது என்னால் தாங்கிக்க முடியல. சும்மா வரை, இனி அவன் உங்ககிட்ட வாலாட்டாதவாறு பார்த்துக்கிறோம் அப்படின்னு பத்ரனை விட முரடர்களான சில நண்பர்கள் தைரியம் தந்தாங்க. ரொம்ப நாள் சிகிச்சைக்கு அப்புறம் முன்போல் அல்லாவிடனும் சிரமப்பட்டால் வரைய முடியும்படி கட்டை விரலுக்கு சுவாதீனம் வந்து இருந்தது. அவன் அந்த ஷாக்கிலிருந்து மீளவே முடியலை. படம் வரைவதை நினைச்சாலே ஒரு கசப்பும் விரக்தியும். மற்றவங்க அதை பயம்னு அர்த்தப்படுத்தினாங்க. அப்புறம் படிப்பை கூட அவனால் தொடர முடியவில்லை. ஆனால் அப்போ சரிவர புரிஞ்சிக்க முடியாததை இப்போ நான் நடத்துகிற ஃபோட்டோ ஸ்டுடியோவிலிருந்து நன்றாக புரிஞ்சுக்கிட்டேன். மற்றவங்க கண்ணுக்கு அழகாக இல்லாதவங்க, விரூபமாக இருக்கிறவங்க கூட தம் படத்தை அது புகைப்படமாக இருந்தால் கூட அழகாக கவர்ச்சியாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. நல்ல டச் பண்ணி சுந்தர வதனமாக்கி கொடுக்காட்டி ஃபோட்டோவை மூஞ்சில் விட்டு எறிஞ்சிட்டு போயிடுவாங்க. ஜன்னல் வழி அறைக்குள் விழும் இளம் வெயில் படுக்கையிலிருந்து எழுந்தாள் சித்ரா. அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த அவள் கணவன் முகத்தில் நிறைந்து நின்ற நிம்மதி அவள் நெஞ்சில் புது தெம்பை சுரக்க செய்தது. கதை முடிந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதை பற்றின கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இன்னொரு கதையோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.